இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்து பகா காரணியின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பகா காரணினா என்னென்னு சொல்கிறேன். நான் 3 எழுதிக்கிட்டேன். இந்த 3 வந்து 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். ஸோ எந்த எண் 1ஆலையும் அதே எண்ணாலையும் வகுப்படுதோ அதுதான் என்னது பகா காரணி. இதில் 3, 5, 2, 7 எல்லாமே பகா காரணி. 10 மட்டும் பகா காரணி இல்லை. ஸோ அதை நான் கொஞ்சம் மாற்றி எழுதணும். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 10 மட்டும் என்ன பண்ணுறேன்னா 2 × 5ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ ரெண்டுமே பகா காரணி ஆயிடுச்சுல்ல. ஓகே, இதில் 3 × 5ன்னு இருக்குது. ஸோ இந்த 3க்கும் 12 உண்டு, 5க்கும் 12 உண்டு. பிரித்து எழுதிக்கிறேன். 2 × 7, ஸோ 2க்கும் 10 உண்டு, 7க்கும் 10 உண்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக பிரித்து எழுதிக்கிட்டேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பகா காரணியின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இந்த எல்லாமே என்ன பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த அடுக்குகளை எல்லாத்தையும் கூட்டிடுங்க. ஏன் அடுக்குகளை கூட்ட சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 அப்பர் லிமிட் 12. அப்போ அதுக்குள்ளே எத்தனை 3 இருக்குது, 12 3 இருக்கா. ஸோ அந்த எண்ணிக்கைக்காக எல்லா அப்பர் லிமிட்டையும் கூட்டிடுங்க. கூட்டினா எனக்கு 94 அப்படின்னு